எங்க 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம், மன்னிக்கணும் நான் கரெக்டா சொல்றேன், 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம் குறிச்சுக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3, 4, 5. அதை நான் வாசிக்கிறேன், நல்ல கேளு. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் வந்துட்டோம். பவுல் சொல்ற எந்த எண்ணத்தையும், எவ்ரி தாட்ஸ், எந்த எண்ணம், எண்ணம் எங்க வரும்? உடம்புல வராது, ஆவில வராது. எண்ணம் எங்க வரும்? மனசுல வரும். எந்த எண்ணத்தையும் நிர்மூலமாக்கத்தக்கதாக கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்தவர்களா. இவ்வளவுதாங்க வசனம். அப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? மனம் மிக முக்கியமானது. 2வது, மனம் ஏன் முக்கியமானது? பிசாசு அங்கதான் நமக்குள்ள யுத்தத்தை ஆரம்பிப்பான். 3வது கேள்வி, அப்படி யாராச்சும் மனத்துல யுத்தத்தை ஆரம்பிச்சாங்க தான் நான் இது சொன்னேன். பவுலுடைய மனசுல பிசாசு யுத்தத்தை ஆரம்பிச்சார். அவர் என்ன சொல்றார்? என்னுடைய மனதில் பலவிதமான எண்ணங்கள், பயமான எண்ணம் வருகிறது. சில வேளையில பாத்தீங்கன்னா தர்ம சங்கடமான பாவ எண்ணங்கள் வருகிறது. சில வேளை தாழ்வு மனப்பான்மை என்ற எண்ணம் வருகிறது. மரண பயம் என்ற எண்ணம் வருகிறது. கோபம் என்ற எண்ணம் வருகிறது. பகை என்ற எண்ணம் வருகிறது. பலவிதமாக என்னுடைய மனது குழம்பி பயந்து கடந்து வெந்து போறேன். அது அவர் பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? இப்படி பலவிதமான எண்ணம் வர்றதுனால எனக்கு என்ன தெரியுமா ஆயிருது? என் அன்பு ரட்சகர், என் அன்பு தேவனை நான் அறிய முடியும். எவ்வளவுதான் தனிப்பட்ட ஜெபம் செய்தாலும், எவ்வளவு ஃபாஸ்டிங் இருந்தாலும், எவ்வளவு நேரம் வேதம் வாசித்தாலும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கா சர்ச்சை அட்டென்ட் பண்ணாலும், எனக்கு என்னமோ என் பர்சனல் வாழ்க்கையில என் மனதுல 1008 போராட்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், அவலங்கள், கவலைகள், கண்ணீர், வருத்தங்கள், சோதனைகள் இருக்கிறதே. இதுல இருந்து எனக்கு விடுதலை இல்லையா? இதனால தேவனை அறிகிற அறிவே என்னால வரமாட்டேங்குதுன்னு கலங்குறாரு. இப்ப அவர் எப்படி சொல்றாரு? அநேக அரண்கள்ன்ற அரண்ன கோட்டை எங்க கட்டியிருக்கான பிசாசு? பவுலுடைய எண்ணத்தில். அதான் எல்லா எண்ணங்களையும் நாங்கள் every thoughts we have to captivity under the power of the Holy Spirit. எங்கள் மனம் என்ற தளத்தில் சாத்தான் நிறைய அரண்களை, கோட்டைகளை உருவாக்கி இருக்கிறான். அவைகளை தவிடுபொடி ஆக்குவதற்கு எங்களுக்கு ஈட்டி, போர்வாள் போன்ற கொலைகார கருவிகள் எங்களுக்கு கருவிகள் அல்ல. தேவனுடைய வேத வசனமாகிய இருபுறம் கருப்புள்ள பட்டயத்தை எடுத்து மனம் என்ற யுத்த களத்தில் பிசாசு ஏற்படுத்தியிருக்கிற அரண்களை நிர்மூலமாக்குகிறோம்னு சொல்ற. அப்ப இதிலிருந்து பவுலுடைய மனதில் கூட சாத்தான் அரண்களை கட்டினான் என்றால், சாத்தான் பவுலுக்கு அரண்களை கட்டுவதற்கு பவுலுடைய உடலை தேர்ந்தெடுக்கவில்லை, பவுலுடைய ஆவியை தேர்ந்தெடுக்கவில்லை, பவுலுடைய மனதை தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஆகவேதான் என் அன்பு தேவ பிள்ளைகள், என் பாசத்திற்குரிய என்னுடைய அன்பு தேவதாசர்கள், நாம் எல்லோரும் ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்டை நாம் கவனிக்க வேண்டும். அது நம்முடைய மனம். மனம் மனம். என் அன்பு சகோதரனே, சகோதரி, உங்கள் உள்ளம் பயப்படாமல் இருக்கட்டும். கலங்காதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். எவ்வளவோ உங்களுக்குள்ள மனசுல போராட்டம் இருக்கிறதா? வாலிப பிள்ளைகளுக்காக நான் விசேஷமா உங்களுக்கு சொல்றேன். வாலிப ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவ ஊழியர்களோடு உங்களுடைய திருச்சபையில் சேர்ந்து சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபடுகிற உங்களுக்கு
பலவிதமான தர்ம சங்கடமான கஷ்டமான எண்ணங்கள் உங்களை வாட்டி வதைக்கிறது பயப்படுகிறீர்களா? பயப்படாதீர்கள். உங்களுக்கு ஒரு நற்செய்தி. அது என்ன? உங்கள் மனதில் எவ்வளவு வருஷமாக பிசாசு எவ்வளவு அரண்களை கட்டியிருந்தாலும் சரி, நாம் இரட்சகருடைய வாயிலிருந்து புறப்படுகிற இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது. ஆவியானவர் அந்த பட்டயத்தை எடுத்து உங்கள் கையில் கொடுப்பார். தைரியமாய் இந்த பட்டயத்தை சுழற்றுங்கள். அரண்கள் இடிந்து தரைமட்டமாகும். நீங்கள் கிறிஸ்துவை போல சிந்தை உள்ளவர்களாக இருப்பீர்கள். பெருத்த வெற்றிகளை அள்ளி குவிப்பீர்கள். இயேசு உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். ஆக மனம் தேவனுடைய பிள்ளைகள் டிஸ்கரேஜ் பண்ணுவதற்காக, அதைரியப்படுத்துவதற்காக சாத்தானால் யுத்தம் செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த களம் மனித மனம். சரிங்க, இதுவரைக்கும் இப்படி நம்ம தியானிச்சோம். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. சாத்தான் சும்மா அவங்ககிட்டயே நம்ம போயிடாம, பிசாசு எப்படி இந்த அரணை கட்டுறான்னு நமக்கு தெரியணுமா இல்லையா? அதுக்கு நம்ம ஒரே ஒரு அன்பு ரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு 1 கொரிந்தியர் 1:31 அவருக்கு என்ன தெரியுமா பேரு? ஞானம் என்று பெயர். நீதிமொழிகள் 8:15 ஞானம் என்று பெயர். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்தில் அவருக்கு ஞானம் என்று பெயர். லூக்கா 2:40, லூக்கா 2:52 இவைகள் எல்லாம் இயேசு ஞானத்தில் வளர்ந்தார்னு போடப்பட்டிருக்கு. அவ்வளவு ஞானம் உள்ள தேவன் பிசாசு எப்படி மனசுல நமக்கு அரண்களை கட்டுறான்னு சொல்லுவார். அதை நான் சொல்லட்டுமா? சொல்லுகிறேன். இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் என்றால், யோவான், நம் இரட்சகராக இயேசு கிறிஸ்து, பவுல் 3 பேருமே மனம் மனம் என்று பேசினார்கள். ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏனென்றால் மனம் தான் பிசாசின் யுத்த களம். அந்த பிசாசு எப்படி மனசுல அரண் கட்டுவான், அப்படி ஆள் இருக்கா? பவுல் இருக்காருன்னு நம்ம பார்த்தோம். இப்ப நான் என்ன சொல்ல போறேன், எப்படி பிசாசு இந்த அரண்களை கட்டுறார், அது நம்ம இயேசு கிறிஸ்து கேட்கலான்னு தானே சொன்னேன். தேவன் அனுமதித்தார். தேவனுக்கு சுத்தம் இருக்கும் என்றால் நாம் தொடர்ந்து இன்னொரு நிகழ்ச்சி நம்முடைய இதே தொலைக்காட்சியில் இதை குறித்து நாம் தியானிப்போம். தியானித்த வரைக்கும் நம்முடைய ஆவி அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரோடு எடைப்படுவோம். இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன சிறிய ஜெபம் செய்து நாம் இந்த தியானத்தை முடிப்போம். மீதி உள்ள இந்த தொடர் தியானத்தை நாம் அடுத்த காரியத்தில் நாம் தியானிக்க போகிறோம். புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. மனம் மனம் பிசாசினுடைய யுத்த களம். அங்குதான் பல்வேறுபட்ட ஐதரியமான சிந்தைகளை வைத்து இயேசுவினிடத்திலிருந்து நம்மை பிரிப்பான். அவன் எப்படி மனித மனதில் அரண்களை கட்டுவான் என்பதை இயேசு கிறிஸ்துவின் வாயின் மூலமாக பின்பு நான் தெரிந்து கொள்வோம். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் இருந்தவாறு கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.